வந்துட்டாலும் தகப்ப இல்லன்னு ஆயிடுமா, இல்ல புள்ள இல்லன்னு ஆயிடுமா? அதான் இவன் கிட்ட சேர்க்க வேண்டிய ஒத்த புள்ளைய தூக்கிக்கிட்டு இங்க வந்திருக்கேன். ஏன் முடிவு படி ஒரு புள்ள தமிழ்ச்செல்வி கூட இருக்கட்டும், இன்னொரு புள்ள இவன் கூட இருக்கட்டும். இவன் தான் இந்த புள்ளைக்கு நல்லது கெட்டது பார்க்கணும், அவனை ஆளாக்கணும், எல்லாம் பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப அநியாயம். என் மகளுக்கு இப்பதான் கல்யாணமே முடிஞ்சிருக்கு. இப்ப கொண்டு வந்து யாரோ பெத்த புள்ளைய என் மக தலையில கட்டலான்னு பாக்குறீங்களே. என் மக எதுக்கு இந்த குழந்தைய வளர்க்கணும்? என் மகளுக்கு என்ன தலையெழுத்தா? என் மகள் அந்த குழந்தைய பாத்துக்கவே மாட்டா. எங்களுக்கு இந்த குழந்தைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஐயா சாமி, யாருப்பா நீ? உன்ன எனக்கு அடையாளம் தெரியலையே. நான் உன்கிட்ட எல்லாம் பேசவே இல்லையாப்பா. என்ன பொறுத்த வரைக்கும் நீ எல்லாம் மூணாவது மனுஷன். நீ தேவையில்லாம இந்த பஞ்சாயத்துக்குள்ள மூக்க நுழைச்சி அசிங்கப்பட்டு போயிடாத சொல்லிட்டேன். அவரு பொண்ணு பெத்தவரத அவர் பேசுவாரு. ஏய், நான் இந்த குழந்தைய பெத்தவங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். தேவையில்லாம நடுவுல எவ்வளவு வந்தீங்க நல்லா இருக்காது சொல்லிட்டேன்.